கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21 முதல் 29 வரையுள்ள இறை வார்த்தைகள் வழியாக ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாம் நமது வாழ்க்கையை எந்த அடித்தளத்தின் மேல் கட்ட வேண்டும் என்று அழகான ஒரு ஓமையின் மூலம் கற்றுத்தருகிறார். கடந்த சில நாட்களாக பாருங்க, எல்லாம் 2 காரியங்களை கூறுகின்றார். இருளும் ஒளியும், வாழ்வும் சாவும், இடுக்கமான பாதை, அகன்ற பாதை, இன்று கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு, மணல் மீது கட்டப்பட்ட வீடு. இது எல்லாம் எதற்காக சொல்லுகின்றார்? நாம் வாழ வேண்டிய வழிமுறை, நெறிமுறை, எதை நோக்கி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். இங்கு கற்பாறையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் உறுதியான அடித்தளமாகிய அவர் மேல் நமது வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று சொல்கிறார். காரணம், அடித்தளம் கிறிஸ்துவாய் இருப்பதனால் அதன் மேல் கட்டப்படுகின்ற சுவர்கள், வீடு, அந்த திருச்சபை அல்லது குடும்பம் என்று அங்கத்தினர்கள், உறுப்பினர்கள் எல்லோரும் இணைந்து அந்த வீட்டை நாம் முழுமையாக்கும் பொழுது அடித்தளமாய் கிறிஸ்து நம்மை பலமாக தாங்குகின்ற பலமுள்ள கடவுளாய் நம்மை தாங்கி சுமந்து காக்கின்றார். ஆனால் இன்றைய சமூகம், வாழ்க்கை சூழல், குடும்பம் ஆனாலும் சரி, ஒரு பங்கு மக்களானாலும் சரி, திருச்சபையிலும் சரி, இன்று இயேசு கிறிஸ்துவின் எளிமை எல்லாம் மறக்கப்பட்டு இன்று ஒரு அலங்காரம், ஆடம்பரம் குடிகொண்டு விட்டது. இயேசு கிறிஸ்து எளிமையை கடைபிடித்து வாழ்ந்தார், எளிமையாக பிறந்தார். அதனால்தான் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை புனித பிரான்சிஸ் அசிசியார் கொண்டாடுவர். எளிமையை நினைவூட்டு வண்ணம் குடிலை உருவாக்கினார், புல் குடிலை உருவாக்கினார், அந்த மாடடை குடிலை உருவாக்கினார். ஆனால் இன்று குடில் கட்டுறதெல்லாம் பாருங்க, மாளிகைகள், கட்டடங்கள் போன்ற உருவங்களை வைத்து குடில் கட்டுகிறார்கள். மாறி போய்விட்டது. மாத்திரமல்ல, இன்று ஆண்டவர் தரித்த முள் கிரீடம் நமக்காக இன்று பங்குகளிலும் சரி, பங்கு பேரவைகளிலும் சரி, ஜெபக்குழுக்களிலும் சரி, வீடுகளிலும் சரி, ஒவ்வொருத்தரும் எனக்கு மணிமுகிடம் வேண்டும் என்று அதிகார போராட்டமாக வாழ்க்கையும் ஜெபக்குழுக்களும் மாறிவிட்டன. ஆண்டவர் எவ்வளவு கண்ணீர் சிந்துவார்! அது மாத்திரமல்ல, இன்று அநேக ஆலயங்கள் கட்டப்படுகின்றன. எளிமையை தவிர்த்து இன்று ஆலயங்கள் பாபேல் கோபுரங்களாக, அருங்காட்சியகங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த இடத்திலே ஆண்டவர் நோக்கி அழுது புலம்ப ஆட்கள் இல்லாமல் போய்விட்டது. எல்லாம் ஆடம்பரம். அன்பானவர்களே, திருவிழாக்கள் அன்று நற்செய்தி கூட்டங்களாக, ஆன்ம மீட்பு காரியங்களாக இருந்தது. இன்றோ பணச்சந்தையாக மாறிவிட்டது. அவர்களை விட நாங்கள் எவ்வளவு அதிகமான மின்விளக்குகள் போட்டோம், அவர்களை விட நாங்கள் எவ்வளவு அதிகம் செலவு செய்து நாங்கள் இசை கச்சேரிகள் நடத்தணும் என்று பேசுகின்ற அளவுக்கு திருவிழாக்கள் ஆடம்பரங்களாக போய்விட்டன. அன்பானவர்களே, இந்த திருச்சபையிலும், குடும்பங்களிலும், பங்குகளிலும், ஜெபக்குழுக்களிலும் ஆன்ம மீட்பு, ஆத்தும பாரம் இருக்கிறதா? இல்லை. காரணம், நாம் எல்லாரும் மணல் மீது கட்டி கொண்டிருக்கிறோம். நிலையற்ற வாழ்வை நிரந்தரம் என்று நினைத்து மணல் மீது வாழ்வையும் கட்டி கொண்டிருக்கிறோம், ஆன்மீக வாழ்வையும் கட்டி கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, கிறிஸ்துவை அடித்தளமாக கொண்டு கட்டப்படுகின்ற ஒரு வீடு, ஒரு இயக்கம், இறை ஆட்சியை மையமாக கொண்டு, இறை வார்த்தையின் விழுமியங்களை மையமாக கொண்டு, எளிமையை உடைமையாக கொண்டு, ஆண்டவரை பின்பற்றி அவரது அன்பு, தாழ்ச்சி, பொறுமை, ஏற்றுக்கொள்ளல், அர்ப்பணம், மன்னிப்பு இவற்றை கொண்டு வாழ்கின்ற குடும்பமாக இயங்குகின்ற, ஜெப மையங்களாக இயங்குகின்ற திரு அவையாக இருக்கும். அதனால் தான் இயேசு இன்று கண்ணீர் விடுகிறார். பவுல் சொன்னது போல, நான் பாடுபட்டு உழைத்தது எல்லாம் வீணாயிற்றோ என்று வருந்துகிறேன் சொன்னது போல கிறிஸ்துவும் சொல்லுவார். நான் சிந்திய இரத்தம் வீணாகின்றதோ, நான் பட்ட பாடுகள் வீணாகின்றதோ என்று கண்ணீர் விடுகிறார். அன்பானவர்களே, நாம் நமது அடித்தளத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டுவோம். இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் தாங்கும் வல்லமையுள்ள கடவுள். மணல் மீது கட்டி நமது வாழ்க்கையை இழப்பதற்காக அல்ல, இறைவன் தந்த இந்த நிறைவான ஆசி. எனவே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாகிய எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, கற்பாறையாகிய எங்கள் இயேசுவே, கண்மலையான தெய்வமே, உம்மீது நாங்கள் எங்கள் வாழ்க்கை, எங்கள் திரு அவையை, எங்கள் ஜெபக்குழுக்களை கட்டி எழுப்ப
நீர் வாழ்ந்த வாழ்க்கையை பின்பற்றி அந்த அடிச்சுவட்டிலே நாங்கள் நடந்து உண்மையான இறை அரசு எங்கள் வாழ்வினால் கட்டி எழுப்ப எங்களை பயன்படுத்துவீராக. அன்பின் தகப்பனே, இன்று எளிமை மாறி ஆடம்பரங்கள் குடிகொண்டு விட்டன. எளிமை மாறி பண சந்தைகளாக குடும்பமும் சரி, சமுதாயமும் சரி, ஜெப கூட்டங்களும் மாறிவிட்டன. ஆண்டவரே, பங்கு பேரவை தேர்தல் என்பது அரசியல் தேர்தலை விட மோசமான நிலையில் ஆகிவிட்டது. அப்பா, நாங்கள் எல்லோரும் மணல் மீது எங்கள் உள்ளங்களை, இல்லங்களை, குடும்பங்களை, திரு அவையை, ஜெபக்குழுக்களை கட்டிக்கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் உண்மை பின்பற்றி அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உமது அடிச்சோட்டிலே வாழ்ந்து எளிமையின் மறு உருவமாக இறையாட்சி தத்துவங்களை, இறைவார்த்தின் விழுமியங்களை உட்கொண்டவர்களாக வாழ்ந்து உமது அரசை கட்டியெழுப்ப எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாதையோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, கேட்பதற்கு கொஞ்சம் கசப்புத்தான், ஆனால் அதுதானே உண்மை. எனவே நாம் மாறுவோம். முதலில் நான் மாறுவேன் என்று சொல்லுங்க. சமுதாயத்தை, குடும்பத்தை ஆண்டவரின் இறையாட்சியிலே, இறைவார்த்தை விழுமியத்திலே கட்டி எழுப்புவோம். மணல் மீது கட்டப்படுகின்ற எதுவும் நிலைத்திராது. எனவே ஆண்டவரின் இறைவார்த்தையை வாசித்து தியானித்து அவர் பாதையிலே நடந்து இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.